திருப்பத்தூர் மாவட்டம் கூத்தாண்டக்குப்பம் பகுதியில் தேநீர் கடையில் இலவசமாக டீ தர மறுத்ததால் டீ மாஸ்டரை 4 பேர் கொண்ட போதை கும்பல் பட்டா கத்தியால் வெட்டி மிரட்டி ரகளையில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் 4 பேரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கமலநாதன். வணக்கம் கமலநாதன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கூத்தாண்டக்குப்பம் பகுதியை சேர்ந்த துணைத் தலைவர் முருகன் இவர் சென்னையில் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில சுகர் மில் அருகே கீர்த்திகா ஹோட்டல் மற்றும் ஆவின் டீ கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில கடையில் வாணியம்படி காதர்பேட்டை பகுதியை சேர்ந்த இக்பால் மகன் இம்தியாஸ் என்பவர் மாஸ்டரா பணிபுரிகிறார். இந்த நிலையில இவரை இரவு அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் 5 பேர் மது போதையில் டீ கடையில் வந்த இம்தியாஸை ஓசியில் டீ கேட்டதாக தெரிகிறது. அப்போது பணம் கொடுத்தால் மட்டுமே டீ தருவேன் என இம்தியாஸ் கூறியதன் காரணமாக ஆத்திரமடைந்த வாலிபர் ஒருவர் திடீரென தன் வைத்திருந்த பட்டாக்கத்தை எடுத்து இம்தியாஸை தாக்கியுள்ளார். இதனை அறிந்த டீக்கடை உரிமையாளர் முருகன் சம்பவ இடத்திற்கு வந்து மாஸ்டரை நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனை அனுமதித்த நிலையில நாற்றம்பள்ளி போலீசார் தகவல் தெரிவித்த நிலையில அங்கு வந்து தப்பி ஓடி நாற்றம்பள்ளி போலீசார் அங்க வந்த உடனே அங்கிருந்த இளைஞர்கள் தப்பி ஓடிடுறாங்க. நாற்றம்பள்ளி காவல் ஆய்வாளர் மூர்த்தி தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதுல கேத்தாண்டப்பட்டி பகுதியை சேர்ந்த வெங்கடேசன் மகன் ஜீவானந்தம், திருப்பத்தூர் பகுதியை சேர்ந்த சகாதேவன் மகன் ஞானவேல் மற்றும் 2 சிறுவர்கள் உட்பட 4 பேரை போலீசார் 8 மணி நேரத்தில் கட்டி தூக்கியுள்ளனர். மேலும் 4 பேரை திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 2 சிறார்கள் மற்றும் 2 பேரை வேலூர் மத்திய சிறை அடைத்துள்ளனர். மேலும் முக்கிய குற்றவாளி என்ன டீ மாஸ்டரை கத்தியை காட்டி மிரட்டி விடுத்த மல்லகுண்டா பகுதியை சேர்ந்த ரவி மகன் குணா என்பவரை நாற்றம்பள்ளி போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.